SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். உயிர் அச்சத்தில் தேசப்பந்து தென்னக்கோள். மூன்றாவது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனையும் அரசாங்கம். சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள மைத்திரிக்கு அழைப்பு. ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் பகிடிவதை. டேன் பிரியசாத் கொலையின் பிரதான சந்தேகநபர் கைது. உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீது தாக்குதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கட்டாய விடுப்பில் உள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பாதுகாப்பு கோரி தற்போதைய பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த விஜயசூர்யாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் புத்திக மரதுங்க வெளியிட்டுள்ள கருத்துக்களின்படி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஆத்திருக்கிரிய உதவி போலீஸ் அத்தியஸ்தரும் ஆத்திருக்கிரிய போலீஸ் ஆணையாளரும் தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டுக்கு சென்று வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிப்பானை இம்ரான் என்ற பாதாள உலக தலைவர் அவரை கொல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோன் தனது சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு காவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் நாட்டின் போதைப்பொருள் வலையமைப்பை அழிக்க நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்த அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக அச்சுறுத்தல் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளது. அதன்படி தற்போது சிறையில் உள்ள 2 சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வுத்துறையும் நடவடிக்கை எடுத்து வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் 3வது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளிக்கிழமை மாலை பிபிலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டியுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய சையத் பிரேமதாசர், இந்த அரசாங்கம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஏராளம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்றியது. அதன் பின்னர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதிகாரத்தை கைப்பற்றியது. இப்போது உள்ளூராட்சி தேர்தலில் 3வது தடவையாக பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்ற முனைகின்றார்கள். இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும்போது இருந்த விலைகளை விட இப்போது அத்தியாவசியமான பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான உரம் தட்டுப்பாடாக உள்ளது. உரமானியம் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிறுத்தப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் சிலர் இந்த அழைப்பை விடுவித்தார்கள். கட்சியின் தலைமை பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டு கட்சியை ஒன்றுபடுத்த முன்வருமாறும் அவர் வேண்டுகோள் விடுவித்துள்ளார். அவ்வாறு கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்வதில் நாட்டமில்லாத போதிலும் குறைந்தபட்சம் கட்சியின் ஒற்றுமைப்படுத்தும் செயற்பாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார். எனினும் இது தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகுதிவரை காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரை இவ்வாறு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக வளாகத்தினுள் புனை பெயரின்றி நடமாடியதாக அவர் மீது 3ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு மேல் வகுப்பு மாணவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். சுமார் 20 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தன் மீது தாக்குதல் தொடுத்ததாக குறித்த மாணவன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக காயமடைந்த அவன் தற்போது வெலிகம கிராமிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கொழும்பு சினமன் ஹார்டர் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நவே சிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான டேன் பிரியசாத் லக்ஷாந்த சேவன வீட்டு திட்டத்தின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காக படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் காயங்கள் தீவிரமாக இருந்ததால் சிகிச்சை பலன்றி உயிர்ந்தார். அறிக்கைகளின்படி அவருக்கு 4 துப்பாக்கிச்சூட்டுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணை முக்கிய திருப்பு முனையாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகச் செய்திகள். காசாவுக்கு உதவி பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக மால்டா அரசு தெரிவித்துள்ளது. மால்டா அருகே தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கப்பலில் 12 ஊழியர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் கப்பலில் இருந்தவர்களின் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என மால்டா அரசு அறிவித்துள்ளது. ஆனால் கப்பல் செல்ல முடியாமல் அதே இடத்தில் இருப்பதாகவும் மூழ்குவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு இதேபோன்று காசாவுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சென்ற துருக்கி கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 9 பேர் கொல்லப்பட்டார்கள்.
இதன் காரணமாக இஸ்ரேல் துருக்கி இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர் அச்சத்தில் தேசப்பந்து தென்னக்கோள். 3வது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனையும் அரசாங்கம். சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள மைத்திரிக்கு அழைப்பு. ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் பகிடிவதை. டேன் பிரியசாத் கொலையின் பிரதான சந்தேகநபர் கைது. உதவி பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீது தாக்குதல்.